ஹாய், வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். ஒரு புது கடை திறந்துருக்காங்க. அங்கே என்ன விற்கிறாங்க அப்படின்னு நீங்கள் இங்கிலீஷில் கேட்கணும். விற்கிறதுக்கு செல், விற்கின்றனர் அதுவும் செல் தான். விற்றனர் அப்படின்னா அது கடந்த காலம், அது சோல்டு. விற்று கொண்டிருக்கிறார்கள், அந்த சேல் நடந்துக்கிட்டு இருக்கு, அப்போ அது கண்டினியூஸ் டென்ஸ், செல்லிங். இது எல்லாத்தையுமே நீங்கள் அந்த ஸ்பாட்டில் யோசிக்கணும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வர்ற இடத்துல யோசிக்கணும். யோசிக்கிறதுக்கு நம்ம டைம் எடுத்துக்கிட்டோம்னா இங்கிலீஷில் பேசுகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். அது ஒரு கான்வர்சேஷன் மாதிரியே இருக்காது. அப்போ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் சென்டென்ஸ் ஃபார்மேஷன், அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறீங்கல்ல, ஒரு கேள்வியோ ஒரு பதிலையோ ஃப்ரேம் பண்ணுற அந்த ஸ்பீடு வரும். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வரும். இதே மாதிரி ஒரு எக்ஸசைஸ் நான் கொடுத்துருக்கேன். அதில் இந்த மாதிரி ஒரு கேள்வி கொடுத்து கீழே 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் வாட்ச் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணியிருப்பீங்க. அது ஈஸி. இது டைரெக்டாக நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. என்ன அப்படிங்கிறதுக்கு வாட், நீங்கள் அப்படிங்கிறதுக்கு யூ, என்ன விற்கிறீர்கள், வாட் யூ செல். ஸோ அந்த மெசேஜ் கன்வே ஆயிடுது. நீங்கள் என்ன கேட்க விரும்புகிறீங்க அப்படிங்கிறது கன்வே ஆயிடுது. பட் கிராமர் மிஸ்டேக் இருக்குது. எப்படி இருக்கணும் இந்த கேள்வி? வாட் டூ யூ செல். இந்த டூ அப்படிங்கிறது பன்மை, யூ வர்றதுனால நம்ம டூ யூஸ் பண்ணுறோம். அந்த யூக்கு பதிலாக ஹீ இருந்துச்சுன்னா டஸ் யூஸ் பண்ணுவோம். வாட் டஸ் ஹீ செல், அவர் என்ன விற்கிறார். வாட் டு யூ செல் இஸ் தி கரெக்ட் கொஸ்டின். இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் தான் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ என்ன விற்கிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் யூ செல் அப்படின்னு கேட்கக்கூடாது, வாட் டு யூ செல். என்ன விற்று கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கணுன்னா, விற்று கொண்டிருத்தல், அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்கு, அப்போ அது கண்டினியூஸ் டென்ஸ். வாட் ஆர் யூ செல்லிங். வாட் டு யூ செல் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். வாட் ஆர் யூ செல்லிங் அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் கொஸ்டினில் அர்த்தம் கொஞ்சம் மாறுது பாருங்களேன். வாட் டு யூ செல், என்ன விற்கிறீர்கள். இன்னொரு மீனிங் இருக்குது பாருங்களேன், என்ன விற்பீர்கள், அதுக்கும் வாட் டு யூ செல் தான். அதுவே ரொம்ப நாள் கழித்து விற்க போகிறாங்க, இல்லை அடுத்த மாதம் இல்லை அடுத்த வருஷம் விற்க போகிறாங்க அப்படின்னா வாட் வில் யூ செல் அப்படின்னு ஃப்யூச்சர் டென்ஸ் போயிடுவோம். ஓகே, இதே மாதிரி நான் ஒரு சிச்சுவேஷன் கொடுக்குறேன். அந்த சிச்சுவேஷனில் எந்த மாதிரி கேள்விகள் கேட்கலாம், அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லையா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லையா அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு சிச்சுவேஷன், மொபைலில் உங்கள் ஃப்ரெண்டு பேசிகிட்டு இருக்கிறது சரியாக கேட்கல. அவர்கிட்ட எனக்கு சரியாக கேட்க முடியல, என்ன சொல்லிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கணும். அதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்து நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நவ் கம் டு திஸ் சிச்சுவேஷன். அதாவது மொபைலில் உங்கள் ஃப்ரெண்டு பேசிகிட்டு இருக்கிறாரு, உங்களுக்கு சரியாக கேட்கல, எனக்கு கேட்க முடியல, என்ன சொல்லிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். டெலிஃபோனிக் கான்வர்சேஷன், அதாவது மொபைலில் பேசிகிட்டு இருக்கிறப்ப அவங்க பேசுகிறது சரியாக கேட்கல அப்படின்னா ஒரே வார்த்தையில் நீங்கள் கேட்குறது சரியாக கேட்கல, நீங்கள் திரும்ப சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கலாம். அது என்ன வார்த்தை அப்படின்னா சாரி. இந்த சாரி அப்படின்னா இந்த இடத்துல மன்னிப்பு கேட்குறது கிடையாது. சாரி மன்னிச்சுக்கோங்க அந்த மீனிங் கிடையாது. நீங்கள் சொல்கிறது எனக்கு சரியாக கேட்கல, நீங்கள் திரும்ப ஒரு தடவை சொல்லுங்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ சாரி அப்படின்னு சொன்னாலே அதான் மீனிங். அதுக்கு பதிலாக ஐ கெனாட் ஹியர் யூ. கெனாட் அப்படின்னா இந்த இடத்துல முடியவில்லை அப்படின்னு அர்த்தம். ஐ கெனாட் ஹியர் யூ, நீங்கள் பேசுகிறது எனக்கு கேட்கல. வாட் ஆர் யூ டெல்லிங், என்ன சொல்லிகிட்டு இருந்தீங்க. வாட் ஆர் யூ டெல்லிங், என்ன சொல்லிகிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்டை என்னால் சொல்ல முடியாது, நீங்கள் என்ன சொல்வீங்க அப்படின்னு கேட்கணும். என்னால் சொல்ல முடியாது, நீங்கள் என்ன சொல்வீங்க. அந்த சொல்வீர்கள் அப்படிங்கிறது என்ன டென்ஸ் அப்படின்னு யோசித்து கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். என்ன சொல்வீர்கள், வாட் டு யூ டெல். ஐ கெனாட் டெல், என்னால் சொல்ல முடியவில்லை. வாட் டு யூ டெல், நீங்கள் என்ன சொல்வீங்க. ஒருத்தர்கிட்ட நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்கணும். ரொம்ப சிம்பிளான, அதாவது அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு கேள்வி. ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம், ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஒரு கொஸ்டின். வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம், நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள். இந்த இடத்துல கம்மிங் அப்படிங்கிறது கண்டினியூஸ் ஃபார்மில் இருக்குது, ப்ரோக்ரெசிவில் இருக்குது. அதனால் இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். எங்கேருந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிற அர்த்தம் இருந்தாலும் எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம் தான் கேஷுவலாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன் என்னை திரும்ப திரும்ப கூப்பிட்டுட்டே இருக்கீங்க
அப்படின்னு ஒருத்தட்ட கேட்கணும். இங்கிலீஷில் கேட்கணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு வார்த்தைகளை செலக்ட் பண்ணுங்கள். தென் எந்த டென்ஸ் யூஸ் பண்ணணும், அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணுமா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணுமா, இல்லை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறத வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். கூப்பிட்டு கொண்டே இருக்கிறீர்கள். ஓகே, ஸோ அந்த செயல் நடந்துக்கிட்டே இருக்குது. காலிங், கால் அப்படின்னா கூப்பிடுறது, அதை ப்ராக்ரெசிவில் காலிங். ஒய் ஆர் யூ காலிங் மீ அகெயின் அண்ட் அகெயின்? திரும்ப திரும்ப ஏன் என்னை கூப்பிட்டுட்டே இருக்கீங்க? எப்படி இது மாதிரி செய்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கணும். எப்படி அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் அந்த கொஸ்டின் வேர்டு என்ன அப்படின்னு யோசிங்க. தென் மற்ற வார்த்தைகளுக்கு இங்கிலீஷ் டேர்ம்ஸ் கண்டுபிடிங்க. எப்படி இது மாதிரி செய்கிறீங்க அப்படின்னு கேட்க போகிறீங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். செய்கிறீங்க. ஓகே, டூயிங். டூ அப்படின்னா செய். ஹவ் ஆர் யூ டூயிங் லைக் திஸ்? எப்படி இது போல் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த கொஸ்டினில் செய்கிறீர்கள். செய்வீர்கள் அப்படின்னா எப்படி கேட்கலாம்? எப்படி இது போல் செய்வீர்கள் அப்படின்னு இங்கிலீஷில் கேட்கணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். எப்படி இது மாதிரி செஞ்சிட்ருக்கீங்க, செய்கின்றீர்கள் அப்படிங்கிறதுக்கு ஹவ் ஆர் யூ டூயிங் லைக் திஸ்? எப்படி இது போல் செய்வீர்கள் என்று நீங்கள் கேட்க வேண்டும். அப்போ ஹவு டு யூ டூ லைக் திஸ், 2 டூ வருது பாருங்களேன். ஹவு டு யூ டூ லைக் திஸ், இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இதுவே சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸாக இருந்துச்சுன்னா ஹவ் வில் யூ டூ லைக் திஸ். ஓகே, ஹவ் வில் யூ டூ லைக் திஸ். எங்கே போவீங்க, எங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள், எங்கே போகிறீங்க? 3 கொஸ்டின்ஸுக்கும் நீங்கள் இப்போ வார்த்தைகள் கண்டுபிடிச்சி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். எந்த டென்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பாருங்கள். எங்கே போவீங்க, எங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள், எங்கே போகிறீங்க? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். எங்கே போவீர்கள், வேர் டு யூ கோ, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். எங்கே போவீர்கள். எங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள், வேர் ஆர் யூ கோயிங். எங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள், அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்கு, அவங்க எங்கேயோ போய்கிட்டு இருக்காங்க. வேர் ஆர் யூ கோயிங், எங்கே போய்கிட்டு இருக்கீங்க? தமிழ் வார்த்தைகள் ஒரே மாதிரி தெரியும், பட் இங்கிலீஷில் அப்படி தெரியாது. டென்ஸ் டிஃபரன்ஸ் நல்லா தெரியும். ஸோ எங்கே போகிறீங்க, எங்கே போய்கிட்டு இருக்கீங்க, ரெண்டுமே ஒன்று தான். எங்கே போகிறீங்க, எங்கே போய்கிட்டு இருக்கீங்க. ஸோ ரெண்டுக்குமே ஒரே கேள்வி தான். வேர் ஆர் யூ கோயிங். வேர் டு யூ கோ அப்படின்னா எங்கே போவீர்கள் அப்படிங்கிற மீனிங் இருக்குது. வேர் டு யூ கோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், வேர் ஆர் யூ கோயிங் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த 2 டென்சஸ் மட்டும்தான் இந்த எக்ஸசைஸில் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இதே மாதிரி சிச்சுவேஷன் கேஷுவலாக நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நேரங்களில் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஸ்கில்லை நல்லா டெவலப் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக அவங்களால பேச முடியும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.